ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம சமைக்க போறது என்னன்னா சாரி இன்னைக்கு நம்ம செய்ய போறது என்னன்னா தர்பூசணி ஜூஸ். ரோஸ் மில்க் இல்லம்மா, தர்பூசணி ஜூஸ் இல்லப்பா, ரோஸ் மில்க். ஓகே, ரோஸ் மில்க் தர்பூசணி ரெண்டும் சேர்த்து தர்ரோஸ் டிஃபரன்ஸா பண்றோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரவுண்ட் ரவுண்டா எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தது சின்ன சின்ன பீஸா போட்டுருணும். ஜூஸுக்கு சின்ன பீஸா போட்டாதான் வேற லெவல்ல இருக்கும். கட் பண்ணி இந்த ஜூஸ் போடும்போது தர்பூசணி கொட்டைலாம் கண்டிப்பாக எடுத்துருங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது குழந்தைங்க கொட்டையை முழுங்கிடும். அதனால கொட்டையெல்லாம் எடுத்துட்டு ஜூஸ் போடுங்க. தர்பூசணி ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. பாலை காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன், போய் எடுத்துன்னு வந்துடுறேன். மக்களே, பாலை காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ ஜில்லுன்னு இருக்குது. இதை இப்போ ரோஸ் மில்காக மாற்றுவோம். ரோஸ் எசன்ஸு தேவையான அளவு கலந்துங்க. நான் 2 லிட்டர் பால். ஸோ மந்திக்கு போமாமா, போதுமா? அது இன்னும் கொஞ்சம் கலக்குவா. ரோஸ் மில்க் பாருங்க, நல்லா கலந்தாச்சு. ஸோ இதுக்கு மேலே ஹெவியாக கலந்தீங்க அப்படின்னா எசன்ஸ் ரொம்ப சாப்பிடக்கூடாது. கரெக்டாக இருக்கிறது தான். மக்களே, நம்ம சர்க்கரைக்கு பதிலாக மில்க் மேட் சேர்த்துடலாம். மக்களே, தர்பூசணி ரெடி ஆயிடுச்சு, ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு. சக்கரை கட்டாக தான் செக் பண்ணிவிடுவோம். காட்டு கட்டாகுதா? நான் கூட பிடிச்சி பார்த்துக்கிறேன். ஓகே, வாங்க ரெண்டுத்தையும் கலந்துடலாம். ஸோ ஃபுல்லாக தர்பூசணி சேர்த்து இதில் கலந்துடலாம். ஓகே, தர்பூசணி ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு. இதில் சப்ஜா வரைக்கும் சேர்த்துருவோம். அப்போதான் குடிக்கும்போது சப்ஜாலாம் பல்ல மாட்டி டேஸ்டாக இருக்கும். ஓகே மக்களே, தர்ரோஸ் ரெடி ஆயிடுச்சு. குடிச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். தர்ரோஸ் சூப்பராக இருக்குது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.